சிறப்பான முறையில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. அதற்கு மெயினாக இவ்வளோ சிறப்பு காரணம் வந்து ரசிக பெருமக்கள் தான். அவங்க தான் மெயின். ஏன்னா அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நம்ம வரும்போது பார்த்தோம். அவ்வளவு அரங்க நிறைஞ்சு எல்லா படங்களுக்கும் அவ்வளோ பேர் அவ்வளோ ஆதரவோடு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நிறைய பேர் இந்த அவார்டு நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே ரொம்ப பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மெயினாக வந்து தமிழக அரசு வந்து இதுக்கு முழு மூச்சான ஆதரவு வந்து இது கொடுத்துருந்தாங்க. அது சண்முகம் சார்லாம் பேசும்போது வந்து கண்ணன் சார் இவங்கெல்லாம் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழக அரசுக்கு அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த வரவேற்புரை இது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வரவேற்புரை நிகழ்த்தும் போது அந்த 2 பேரும் பெண்மணிகள் வந்து இந்த சர்வதேச திரைப்பட விழாவை வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து ஆரம்பத்துலேயே இவங்கெல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி விருது வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். விருது வாங்கிறதுக்கு மிஸ் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் சண்முகம் சார் அவர்களுக்கு தான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்டியும் நன்றியும் சொல்லணும். என்னென்னா அவர் விழா ஆரம்பிக்கும் போது நான் சினிமா துறையில் சினிமாவிலேயே இருந்தேன், எங்கள் குடும்பமே சினிமாவில் இருந்தது. ஆனால் நடுவில் வந்து திடீர்னு அப்பா வந்து என்னை வந்து வேறு ஒரு துறையை பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதனால் எனக்கு அந்த தொடர்பு மிஸ் ஆகிடுச்சேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போ மீண்டும் இந்த சர்வதேச திரைப்பட இதில் வந்து நான் உள்ள பொறுப்பெடுத்து வந்ததுனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து அன்றைக்கி பேசினார். அவர் பேசும்போது என் பக்கத்தில் பார்த்திபன் உட்காந்துருந்தாப்புல. அவர் ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்தார். நான் பார்த்திபன்கிட்ட கேட்டேன், என்னப்பா அது அவங்க அப்பாவோடையெல்லாம் படம் எல்லாம் எடுக்கும்போது நான் பார்த்தேன், இவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, என்ன இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வர்றாரு அப்படின்னு. உடனே பார்த்திபன் சொன்னால், அந்த குடும்பத்தில் எல்லாருமே அப்படி தான் சார், ரொம்ப நிதானமாக தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உண்மையிலேயே அவ்வளோ பொறுமையாகவும் அவர் இதாகவும் அவங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் நான் பழகியிருக்கேன். எல்லாருமே அப்படி அந்த அளவுக்கு நிதானமாக இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அவர் வந்து அதை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு எல்லாருமே வந்து பக்கபலமாக இருந்தாங்க. அப்புறம் இந்த வருஷம் கண்ணன் சார் பேசும்போது சொன்னார், என்எஃப்டிசியில் கூட 30 lakhs வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப, இவ்வளோ பேர் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வணிக ரீதியாக எந்த அளவுக்கு அது ஏற்றம், எந்த அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் சினிமாவுடைய தரம், சினிமா உலகத்தினுடைய தரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன காரணம்னா, நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் அப்போல்லாம் சினிமா படங்கள் பார்க்கும்போது இது எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி படம், எஸ்எஸ்ஆர் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆர்டிஸ்ட்டுக்கு பேராக சொல்லி படம் பார்த்துருக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதை மாறி டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அது பந்துலு சார் படம், பீம்சிங் சார் படம், ஸ்ரீதர் படம், அப்புறம் கேஹெச்ஜி படம், ஏபிஎன் படம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தது. அது அதனுடைய வளர்ச்சி. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிறவங்களுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது. நடுவில் வந்து அது கொஞ்சம் சின்ன ஒரு தொய்வு இருந்தது. மறுபடியும் ரஜினி படம், கமல் படம், இப்படி வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் படம், பாலா படம், ரஞ்சித் படம், இப்போ மாரி செல்வராஜ் வந்து அவார்டு வாங்கினார் அவர்,
மிஸ்கின்னு, இப்படி எல்லாரும் அந்த டைரக்டர்ஸ் பேரை சொல்லி இன்றைக்கி வந்து அந்த படங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய அந்த டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்த டைரக்டர்ஸுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, அந்த மீடியாவில் எல்லாருமே உங்களுடைய ஒத்துழைப்புலையும் உங்களுடைய உதவியில், இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைக்கிறதே எங்கள் எல்லாத்துக்குமே, சினிமாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா மீடியாக்கள் மூலமாக தான். அது எல்லாருமே உணர்ந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருமே வந்து அது ஒரு நன்றியோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் சில நேரங்களில் அந்த மீடியாக்குள்ளே தப்பான சில பேர் அல்லது தப்பான எண்ணம் உள்ள சில பேர் உள்ளே பூந்துக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப தப்பாக விமர்சனங்கள் வந்து கொஞ்ச நாளாக இண்டஸ்ட்ரியில் அது வந்து பெரிய ஒரு டாக்காக போயிட்டுருக்கு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த கங்குவா படத்தப்போ வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, அந்த படம் வந்தோடனே 2 நாள் 3 நாளைக்குள்ளே ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் கண்டினியூஸாக தப்பாக ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து அது எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா யாருமே தப்பான விஷயத்துக்கு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. ஜனங்கக்கிட்ட போகும்போது ஒரு படம் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் இப்படி அப்படி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுங்கிறது ஓகே. ஆனால் முதல் நாள் 2வது நாள்லேருந்தே அதை பற்றி தப்பாக பேசி அதுக்கு யாருமே வராத அளவுக்கு ஒன்று பண்ணுறதுங்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அன்னக்கிளி படம் வந்தப்போ 2 நாள் 3 நாள் வரைக்கும் அந்த படத்துக்கு வந்து ஒரு இதில், அப்புறம் மவுத்து டாக் வந்ததுக்கப்புறம் அந்த படம் பிரமாதமாக அந்த படம் அந்த அளவுக்கு ஓடிச்சு. அதே மாதிரி மிஸ்கின் அவர் ஃபஸ்ட்டு அந்த படம் எடுத்துகிட்டு அந்த படம் நான் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன், ஏங்க எந்த விளம்பரமும் இல்லாமல் என்னங்க இப்படி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இது 4 பேர்த்துக்கு போட்டு காமிச்சு அவங்களுடைய இதெல்லாம் முக்கியமான டைரக்டர் சிட்டியெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் விமர்சனம் வாங்கிட்டு நீ படம் ரிலீஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை சார் ஒரு நெருக்கத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னேன். அப்புறம் இதை போய் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன்னு, சார் இவ்வளோ சொல்லியிருக்காருன்னா படம் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு தடவை படம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் படத்தை போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு 15 நாள் அப்புறம் அதுக்கு வந்து எவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறோமோ கொடுத்து பூஸ்ட் பண்ணி ரீரிலீஸ் வந்து அந்த படத்தை பண்ணார். இன்றைக்கி மிஸ்கின்னு ஒரு டைரக்டர் நமக்கு இருக்கார், நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கியிருக்காருன்னு சொன்னோம்னா அது அந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணது. அதே 16 வயதில் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த படம், அதுக்கும் அப்படி தான். முதல்ல வந்து 2 நாள் 3 நாள் வந்து டாக்கே வந்து ஒன்றும் வரல, எங்கள் டைரக்டரில் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். ஒரு தேட்டருக்காரர் வந்து என்னையா படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டர் வந்து அம்மன் கிரியேஷன் ஆஃபீஸ்லேயே வந்து பேசி, அப்புறம் 2 நாள் 3 நாள் பப்ளிசிட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அந்த 16 வயதில் அதில் வேலை பார்த்த எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பேர் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் மவுத்து டாக் வந்து ஒரு படத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், அது வேறு. ஆனால் மீடியா கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சில தப்பான ஆட்கள் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அது மூலமாக வந்து என்னென்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி ஒரு படத்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வருஷக்கணக்கில் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த டெக்னீஷியன்ஸு அந்த நடித்தவங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப இதாக இருந்தது. நான் அந்த கங்குவா படம் பார்க்கும்போது உண்மையிலேயே கதையை வந்து சில நேரங்களில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி ப்ரெசண்ட்டை சொல்லி இப்படி சொல்லும்போது ஏதாவது ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சீன்ஸு கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், அப்படி இருக்கலாம். அது ஜனங்க பார்த்து முடிவு பண்ணணும். ஆனால் அதில் உழைப்புங்கிறது வந்து சின்சியரான ஒரு உழைப்பு அப்படிங்கிறத வந்து அதை கில் பண்ணுற மாதிரி வந்து பேசுனதுங்கிறது தப்பான ஆட்கள் தான். அந்த மீடியா கையில் கிடைச்ச உடனே அதை வச்சுட்டு பேசிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் மீடியாக்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிப்புங்கிறது வராத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். மற்றபடி இப்போ பாராட்டுதல் அவார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அரவிந்த் சாமி அவர் சொல்லும்போது சொன்னார், பாக்யராஜ் சார் அவர் தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் போகிறதுனால என்னால் அவரும் எவ்வளோவெல்லாம் படங்கள் செஞ்சுருக்காரோ அதனால் அவரும் ரொம்ப தகுதியான ஆள் தான். அவரும் அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து நல்ல படங்களை தான் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு சொல்லணும், இந்த ஆணி எங்கே நிக்கில்
எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஏன் அப்படி போயிட்டு நீ போகவே மாட்டிய, ட்ரெஸ் மாற்றுக்காக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அச்சாணி அப்படிங்கிறது மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ரொம்ப எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது. சண்முகம் சார்லாம் பேசும்போது ரொம்ப அதாக சொன்னார். ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், இது இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக வந்தது அப்படின்னா அது காரணம் இங்கே சென்னையில் ரசிக பெருமக்கள் அவ்வளோ ஏகோப்பித்து ஆதரவு கொடுத்து அவ்வளோ தூரம் படம் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.